ஒரு கிரேவி ஒரே கிரேவியில் வேலையை முடிக்கணும். ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும், காம்ப்ளிகேஷன் இல்லாத ரெசிபியாக இருக்கணும். அப்போ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் தான் நம்ம எல்லார் மனசுலேயும் தோன்ற ஒரு டைம் சேவர் ரெசிபி. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறோம். குக்கரில் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பாசிப்பருப்பு, ஒரு வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் செய்யாமல் சாதாரண பாத்திரத்துலையோ கடாயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி லைட்டாக மத்தில் கடைஞ்சிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாயிடும்ன்றதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு சொட்டு கூட மீறாது, அதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி சுட சுட சாஃப்டான இட்லியை சாம்பாரில் குளிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்.